வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்பவே அருமையான ரவா இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுபடணும். இது கூடவே கொஞ்சமாக நான் முந்திரி சேர்க்குறேன். அதே மாதிரி கொஞ்சமாக மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப காஞ்சிடக்கூடாது, மிதமான தீயிலே பண்ணுங்க. ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு துருவின கேரட் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு கேரட் இல்லைன்னா கேரட் கூட நீங்கள் சேர்க்க தேவையில்ல. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துடலாம். கேரட்டில் இருக்க பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்துருங்க. கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டுட்டு ரவை சேர்த்துடலாம். 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இதை இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். இந்த ரவையை ரொம்ப கருக விடாமல் மீடியமாக தீ வச்சு 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துடலாம். வறுத்துட்டு இதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவா இட்லி புதினா சட்னி ரொம்பவே அருமையான காம்பினேஷன். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரியே பிசைஞ்சு வச்சுருங்க. 15 நிமிஷம் இதை தட்டு போட்டு மூடிடலாம். 15 நிமிஷம் கழித்து பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் கொஞ்சம் அந்த ரவை நல்லா அப்சார்ப் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இன்னும் நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். பேக்கிங் சோடா கொஞ்சமாக சேர்க்குறேன். அந்த கரண்டியில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து நல்லா இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே இட்லிக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்துடலாம். ஆல்ரெடி சேர்த்த தண்ணி நல்லா அந்த ரவை உறிஞ்சிருச்சு, அதனால் இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்க்குறோம். இப்போ மாவு நல்லா இட்லி மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ தான் இட்லி நல்லா ஒட்டாமல் வரும். எல்லாத்துலேயுமே ஒரு முந்திரி பருப்பு ப்ரெசன்டேஷனுக்காக வைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வச்சுக்கோங்க. இப்போ இது மேலே நம்ம அந்த மாவை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் ஃபில் பண்ணியாச்சு. இதை இட்லி பானையில் வச்சு 20 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒட்டாமல் வருது. இதை எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக வெந்து வந்துருச்சு. அவ்வளோதாங்க, ரொம்பவே அருமையான ரவா இட்லி சூப்பராக நல்லா சுட சுட ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்றதை இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.